வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஓடோவில் இருக்க நாலேஜ் ஆப்போட ஓவரால் என்னன்னு பார்த்தோம். தென் அதில் இருக்க ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். தென் அதில் பேஜ் செக்ஷன்ஸ் அதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ ஆல்சோ நான் அதுலேயே ரியல் டைம் சினாரியோவில் எப்படி இப்போ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ஸ் தென் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதில் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறது நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாலேஜ் ஆப்ல இருக்கக்கூடிய அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் அதுக்கப்புறம் அதில் இருக்க ப்ரொடக்டிவிட்டி டிப்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா கம்பெனியில் நாலேஜ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் என்னன்னா, இப்போ நாலேஜ் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறது. இப்போ டெம்ப்ளேட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நீங்கள் நார்மலாக இங்கே நிறைய டிஃபால்ட்டாக ஒவ்வொரு பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா. இப்போ சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ டெக்னிக்கல் டீம் எடுத்துக்கலாம். டெக்னிக்கல் டீம்ல என்ன பண்ணுவாங்க, இப்போ ப்ராஜெக்ட் பத்தி அதுக்கான கண்டென்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ நிறைய ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டீம்லயும் இப்போ ஒரு டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க இந்த ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கலாம். அந்த ப்ராஜெக்ட்டுக்கான கண்டென்ட் என்ன அப்படிங்கறத கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த கொட்டேஷன் கிரியேஷன் அப்படிங்கறத நீங்க எக்ஸாம்பிள் இப்போ ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பி வரும். அதுக்கும் இந்த மாதிரி நீங்க ஸ்டெப்ஸ் தான் கொடுக்குறீங்க. ஸோ சேம் கண்டென்ட் மட்டும்தான் சேஞ்ச், மற்றபடி ஸ்க்ரீன்ஷாட் அதெல்லாமே சேமாக தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொட்டேஷன் கிரியேஷன் அப்படிங்கிறத நான் ஒரு டெம்ப்ளேட்டாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டெம்ப்ளேட்டாக எப்படி நம்ம இதை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இதில் நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேஷன் அப்படிங்கிறத டெம்ப்ளேட்டாக ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கொட்டேஷன் கிரியேஷன் அப்படிங்கிறதுல இந்த லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கு இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ணால் இங்கே ஆட் டு டெம்ப்ளேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் ஆடட் டு த லிஸ்ட் ஆஃப் டெம்ப்ளேட் அப்படின்ற மாதிரி ஆட் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் இதை நம்ம அதாவது நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு இதே டெம்ப்ளேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ப்ரௌஸ் டெம்ப்ளேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்குன்னா, இப்போ இந்த கொட்டேஷன் கிரியேஷன் அப்படிங்கிறத எடுத்துட்டு நீங்கள் இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி இன்னொரு லோடு டெம்ப்ளேட் அப்படின்றது கொடுக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரைவேட் பேஜில் வந்துருச்சு. நீங்கள் இதை ஆஃப்டரில் உங்களோட ஒர்க் ஸ்பேஸ் பேஜுக்கும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன மாற்றணுமோ, அதாவது இப்போ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னா அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன ஹெட்டிங் அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டு கண்டென்ட் மாற்றிக்கலாம். இப்போ இதில் இமேஜஸ் எதுவும் இல்லை, ஈவன் இமேஜஸ் இருந்துச்சுன்னா அந்த இமேஜை யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஸோ உங்களோட ஒர்க்கோட டைமிங் ரெடியூஸ் ஆகும். அதுக்காக தான் இந்த டெம்ப்ளேட் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் இது என்னன்னா, இதில் நீங்கள் சர்ச் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதில் கம்மியான கண்டென்ட் தான் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப நிறைய கண்டென்ட் லோட் ஆயிடுச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு நிறைய கீழே போயிடும். அப்படி இருக்கப்போ நீங்கள் இதை ஈஸியாக எடுக்கணும் அப்படின்னா இந்த சர்ச் பார் இருக்குல்ல, இதை கொடுத்துட்டு இப்போ நான் இங்கே லீவ் பாலிசி அப்படின்ற மாதிரி நான் டைப் பண்ணுறேன். ஸோ இதுவே நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ இது நார்மலாக இப்போ ஃபோல்டர் நம்ம சர்ச் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த நாலேஜ் ஆப்லையும் நீங்கள் ஃபோல்டர் அப்படிங்கிறத ஈஸியாக சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த சர்ச் ஃபங்க்ஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நீங்கள் பேஜோட டைட்டில் வச்சு சர்ச் பண்ணலாம், கீவேர்ட் வச்சு சர்ச் பண்ணலாம். ஸோ இதில் கண்டென்ட்டோட இன்சைடில் இருக்க டாக்குமெண்ட் வச்சு சர்ச் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இதையும் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃபியூச்சர் என்னன்னா, ஸோ இப்போ இதில் நான் ரெகுலராக அதாவது எந்த ஃபோல்டரை அதிகமாக யூஸ் பண்ணுவேன், டெய்லி யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத இருக்கிறத நீங்கள் ஃபேவரட்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபேவரட்ஸில் எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நான் இந்த ஆர்டிக்கல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ண எல்லாமே வரும். இதில் ஜஸ்ட் இந்த ஸ்டார் சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டார் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா அது ஃபேவரட் அப்படின்ற மாதிரி இதில் ஆட் ஆகிரும். ஸோ இப்போ இப்படி ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபேவரட்ஸில் ஒரு 4 மட்டும் வச்சிட்டிங்கன்னா அந்த 4 தான் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்க, மற்றதெல்லாம் ரேர் கேசஸில் தான் யூஸ் பண்ணுவீங்க. அப்படிங்கிற சினாரியோவில் இந்த ஃபேவரட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொலாபரேஷன் வித் கமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. அப்படின்னா என்னன்னா, இப்போ நாலேஜ் ஆப்ல கமெண்ட் ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இப்போ டீம் மெம்பர் இப்போ நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறீங்க, அதாவது இப்போ லீவ் பாலிசி அப்படிங்கிறத நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்படி கிரியேட் பண்ணுறதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு லேட்டரில் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் அவங்களுக்கு அதை நீங்கள் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இருந்தே பார்த்தீங்கன்னா இப்போ லாக் நோட் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்டு
நீட் டு சேஞ்ச் லீவ் பாலிசி அப்படின்ற மாதிரி நீங்க கொடுத்துட்டு அட்டு கொடுத்து நீங்க ஒரு யூசரை வந்து டேக் பண்ணிக்கலாம். இதுல பெருசா எந்த யூசரும் நான் கிரியேட் பண்ணல. பட் நீங்க வந்து இன்னொரு யூசர் இருக்காங்க அப்படின்னா அந்த யூசரை வந்து நீங்க டேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஈஸியா அந்த கமெண்ட் ஃபியூச்சரும் வந்து இந்த நாலேஜ் ஆப்ல இருந்தே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன ஃபியூச்சர் தான் என்னன்னா இப்போ ஒரு டாக்குமெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை வந்து இன்னொருத்தர் வந்து ஈஸியா பார்க்கணும் அப்படின்னா அதை நீங்க வந்து லிங்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபியூச்சர் என்னன்னா நீங்க வந்து ஒரு டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை வந்து இன்னொரு டீமுக்கு வந்து ஆக்சஸ் பண்ண கொடுக்கணும் அப்படின்னா ஈஸியா ஷேர் பண்ணணும் இல்லையா? அப்படி ஷேர் பண்றதுக்கான ஆப்ஷனும் வந்து இந்த ஓடோலயே இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இப்போ கொட்டேஷன் கிரியேஷன் அப்படின்றது இருக்கு இல்லையா? இதை வந்து நான் இன்னொரு டீம் மெம்பருக்கு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னா இங்க ஷேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஷேர் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்க வந்து இதுல இந்த யூசர்ல வந்து நான் பெருசா எந்த யூசரும் கிரியேட் பண்ணல, ஒரே ஒரு யூசர் தான் இருக்காங்க. நீங்க இதுல இன்வைட் கொடுத்து யாருக்கு வந்து அதை ஷேர் பண்ணணுமோ அதை இன்வைட் கொடுத்து நீங்க ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்களும் வந்து ஈஸியா உங்களோட டாக்குமெண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஸ்மால் டிப் என்னென்னா நீங்கள் கம்பெனியில் நாலேஜ் ஆப் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக கேட்டகரைஸ் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஹெச்ஆர்னா ஹெச்ஆர் டீம் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணுங்கள், சேல்ஸ்னா சேல்ஸ் டீம், டெக்னிக்கல்னா டெக்னிக்கல் டீம், இல்லை ட்ரைனிங்னா ட்ரைனிங், அந்த மாதிரி வந்து ஆர்கனைஸாக வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணாதான் வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து குவியாமல் அதாவது ப்ராப்பராக வந்து ஒரு அலைன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நாலேஜ் ஆப்பில் இருக்க அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதாவது என்னென்னா டெம்ப்ளேட் எப்படி யூஸ் பண்ணணும், அது கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் இதில் எப்படி சர்ச் பண்ணலாம், தென் ஃபேவரட்ஸ் எப்படி ஆட் பண்ணணும், கமெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், தென் ஒரு டீமுக்கு வந்து அதாவது ஒரு டீம் மெம்பர் வந்து இன்னொரு டீம் மெம்பருக்கு எப்படி ஒரு டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.